பெருந்தலைவர் காமராஜரையும் ஈவேரா பெரியாரையும் ஒரே தட்டில் வைத்து ரெண்டு பேருமே என்னுடைய தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர் அறிவிச்சது. இது அரசியல் அறியாமையின் உச்சம் என்று சொல்வேன். இதுல என்ன சார் புரியாம? ஏன்னா ஈவேரா பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் வெவ்வேறு கொள்கைகளில் தீவிரமாக கடைசி வரைக்கும் தீவிரமாக பணியாற்றியவர்கள். ஈவேரா பெரியார் திராவிட நாடு அடைய வேண்டும் அப்படின்னு காலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். உண்மையில அப்படி திராவிட நாடு என்கிற ஒரு விஷயம் வெறும் ஏட்டளவில் தான் இருக்க தவிர நடைமுறையில இல்லவே இல்லை. திராவிடம் எது திராவிடம் சொல்லிங்கன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் இதெல்லாமே திராவிட பிரதேசங்கள்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்குலாம் போய் கேளுங்க, அவங்க எல்லாம் திராவிடம்னா என்னன்னு கேட்பாங்க. சோ இவங்க முன்வைக்கிற திராவிடத்துக்கும் நிதர்சனமான விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வெறும் கற்பனாவாதம் அது. அந்த திராவிடத்தை தான் கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஈவேரா பெரியார். ஆனா காமராஜர் ஒரு பழுத்த தேசியவாதி. அவரு ஈவேரா பெரியாரையும் திராவிட கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு மாப்போசி சிவஞானம் தமிழறிஞர் சிலப்பதிகார மாநாடு ஒன்று நடத்தினார். அந்த சிலப்பதிகார மாநாட்டை கிண்டல் பண்ணி பேசினவர் ஈவேரா பெரியார்.